தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ரம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். இந்த சனி வக்ர பயிற்சி மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரத்திலேருந்து, அதாவது ரேவதி நட்சத்திரத்திலேருந்து 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வரார். இந்த ரேவதி நட்சத்திராதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி சனி, விரையாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகும்போது மீனராசி, அதுலேயும் 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனியா. நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். சொந்தங்கள்லாம் என்ன, நட்புனா என்ன, யாரெல்லாம் துரோகங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய துரோகங்கள் நடந்திருக்கும், மன வலி வேதனை அத்தனையும் அனுபவிச்சிருப்பீங்க ஜென்ம சனியில். 2023 மீனராசிக்கு கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டகாலமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் தசாபதி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் 2020 கூட இருக்கலாம். ஆனால் அந்த 2023 தான் 7.5 சனி ஆரம்பிச்சது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு புயல் மாதிரி. ஒரு புயல் வருது, அந்த புயலுக்கு ஒரு கட்டடம் தாங்குமா? கட்டடம் பேஸ்மெண்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் தாங்கும், ஒன்றும் பண்ணாது. கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த தூள் தூளாகி விட்டு போயிடும். அது மாதிரி தான் நான் சொல்கிறது. கட்டடம் அப்படின்னாக்கா தசாபுத்தி. யோக தசைகள் நடந்தால் யோகத்தை கொடுத்துரும் சனி. அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அதுவும் சேர்ந்து கொடுக்கும். ஏற்கனவே தசை சரியில்லை, சனி பகவான் அவரும் சேர்ந்து செய்வார். 2 பேரும் இவங்கள கஷ்டம் கொடுக்குறாங்கனாக்கா அவரும் கஷ்டத்தை சேர்ந்து கொடுப்பார். தசை சரியாக இருக்குது, யோக தசை, அந்த யோக தசையோடு சேர்ந்து அவரும் யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். அவரும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பார். அவரே சுபத்துவமாக இருக்கார். தசையும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே சேர்ந்து நல்ல பலன்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன், வேலைவாய்ப்பு, உயர் பதவி, அது மாதிரி அரசியலில், அரசாங்கத்தில், தனியார் துறையில் இருந்தால் கூட சரி, நல்ல ஒரு சேலரியில், நிறைய தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி, இது மாதிரி கொடுத்துரும். நீங்கள் இருக்கிற இடத்த அப்படியே பூஸ்ட் பண்ணி விடும். தசை சரியில்லைன்னா அப்படியே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். இது மாதிரி தான் இருக்கும் இந்த 7.5 சனிங்கிறது, ஜென்ம சனிங்கிறது. இதில் கஷ்டப்படுறவங்களும் பார்த்துட்ருக்கலாம், நல்லா இருக்கிறவங்களும் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இந்த வக்ர காலங்கள் 4.5 மாதம் குரு பார்வையில் சனியுடைய நகர்வு எப்படி இருக்கும், சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்ம சனிக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் செய்கிறது தான். அந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். யாருன்னா ரேவதி நட்சத்திராதிபதி புதனோ, இன்னொன்று சனியும் உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி. ஏன்னா அதில் தானே வக்ரமாகிறாரு. இப்போ சனி நகரக்கூடிய இடத்துலையும் சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில கிரகங்கள், பகை கிரகங்கள், சனிக்கு பகை கிரகங்கள், அப்படி இல்லைனாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அப்படி இல்லைனாக்கா அந்த நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா, புதன் அல்லது சனி வக்ரமாக இருந்தால், இல்லை சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தால், இல்லை லக்ன பகையாக இருந்தால், இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், அந்த கிரகத்தை சனி பார்த்துச்சுனாக்கா இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்கும். எது மாதிரியானாக்கா, தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் பிரச்சனை வரும், வேலையில் இருக்கிறீங்களா வேலை பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் தொழில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அது மாதிரி. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது கஷ்டத்தை கொடுக்குதுனாக்கா அங்கே இருக்க முடியாது நம்ம. இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இது சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். ஆனால் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ஜென்ம சனியில் இருக்கும்போது, இப்போ தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசை ரீதியாக பார்ப்போம். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் 17 வருடம். ஒரு சில பேருக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடத்துலேருந்து கூட தசாபுதி இருப்புகள் இருக்கலாம். இப்போ 2ஆம் பாதம்னா 10 வருஷம் அது மாதிரி கூட இருக்கலாம். 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 4 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், இல்லைனா 1 வருஷம், இது மாதிரி கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும். அடுத்து கேது தசை நடக்குது இல்லையா. இப்போ கேது தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படின்னா, அதன் பிறகு 7னா 22 வயசு வரைக்கும் கேது. இப்போ சென்ட்ரு பகுதினா 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் கேது வருவார். 4ஆம் பாதம்னாக்கா 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் கேது வருவார், கேது தசை வரும். இப்போ கேது தசை 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேது தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இப்போ கேது தசை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள.
இவங்களுக்கு படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிப்பு ரீதியாக பரவாயில்ல. இப்போல்லாம் ஒன்றும் படிக்கிற காலகட்டத்தில் கேது தசை பெருசாக பண்ணாது. சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்காது கேது தசை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இளம் வயசில் போயிடுறது நல்லது. குழந்தை பருவத்தில் அந்த கேது தசைங்கிறது போயிடுறது நல்லது. ஏன்னா சனி வந்து வக்கரமாகிறது உத்திரட்டாதி ரேவதி தான். அந்த ரேவதி நட்சத்திராதிபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும். அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 42 சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் முடியும் 3ஆம் பாதம் சொன்னேன் இல்லையா? ஏன்னா சுக்கிர தசையை பற்றி நிறைய பேசி ஆகணும். முக்கியமான தசை இது. இப்போ 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், எப்படியும் 10 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்குது. இப்போ சுக்கிரன் 8ஆம் அதிபதி. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதனோட நட்சத்திரம். ரொம்ப ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம். நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கும். நிறைய பேர் வந்து நம்பி ஏமாறுவாங்க. ஆனால் ஏமாற்றிட்டு போகிற நட்சத்திரம் கிடையாது. எங்கே பாரு திருடிட்டு வராங்க, எங்கே பாரு அள்ளிட்டு போயிடுறாங்க, இல்லைனா யாரையும் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த ரேவதியோ இல்லை ஆயில்யமோ இல்லை கேட்டையோ சொல்லவே முடியாது. மற்றவங்க கிட்ட தான் இவங்க ஏமாறுவாங்க. ஏன்னா நிறைய அன்பை எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அது. அன்பை எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய நட்சத்திரம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பேசி பழகி பார்த்துருக்கேன் நான். ஆனால் ஈஸியாக ஏமாறுவாங்க. அதாவது ஈஸியாக ஏமாந்தது சொல்லுவாங்க, ஒன்றுமே இருக்காது. அவங்க அவ்வளோ ஈஸியாக ஏமாந்துருப்பாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவ முனியத்தில் இந்த நட்சத்திராதிபதியெல்லாம், அந்த புதனோட நட்சத்திரம்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் கடவுளை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கடவுளை வந்து காப்பாற்றிடுவான். இப்போ அந்த சுக்கிர தசை இருக்கு இல்லையா, 3 8ஆம் அதிபதி. இப்போ சனி வக்கர காலத்தில் ஒரு சில பேருக்கு வந்து வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். 22 வயசில் இப்போ ஒருத்தர் இருக்காங்க, 22 to 25க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை மாற்றம் உண்டு. நல்ல ஒரு வேலையாக இருக்கும். அதாவது வேலையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா இருக்கும் அந்த வேலை ஒன்று. இன்னொன்று வந்து வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் சிக்கல் இருக்குன்னா அந்த வேலை சிக்கல் தீரும். இப்போது அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ படிக்கிற காலகட்டத்தில் தான் படிப்பு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய தசைலாம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாம் வரும். இதெல்லாம் அவயோக தசைகளா இல்லை நல்ல தசைகளா அப்படின்ட்டு சுய ஜாதகம் சொல்லணும். பிறப்பு கர்மா இருக்கணும், நல்லா இருக்கணும் அந்த கர்மாங்கிறது. இப்போ சரியில்லை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து காலவாரி விட்டுரும். அதாவது படிப்பு திசை மாற்றி தப்பான வழியில் போகிறது, தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா தவறான நடைமுறை, அப்பா அம்மா பேச்சு கேட்காம இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த வயது காலகட்டத்தில் லவ் வந்து திருமணம் பண்ணுறது. இப்போ இவங்களுக்கு 7.5 சனி அப்படின்னா வீட்டில் யாருக்கானா 2-3 பேருக்கு 7.5 சனி போகும். ஃபுல்லாகவே 7.5 சனியாக போகும். ஏன்னா சனி தசை சம்மந்தப்பட்டது எதனா போகலாம், வேறு யாருக்கா. அது மாதிரி போகிறவங்களுக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, 2-3 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே டைம் சரியில்லைனாக்கா உடனே இது லவ் கொடுத்து இந்த 18-19 வயசில் கல்யாணம் பண்ணி அதை பிடிக்காத இடத்துல போய் கல்யாணம் பண்ணி குடும்பமே போயிட்டு இதில் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, அவமானப்படுறது, பசங்களால் அவமானப்படுவாங்க அப்பா அம்மாலாம். இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இது எல்லாருக்குமே இல்லை. இது காரணமே என்னன்னாக்கா தசை சரியில்லை. அதாவது பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்குமாறாக இருக்கும். இப்போ சனி பார்வையில் மாட்டியிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விட்ரும். அதனால் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், நான் வந்து புத்திமதி சொல்லலை, ஜாதக ரீதியாக என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், நல்ல தசைகளோ இல்லை கஷ்டப்படக்கூடிய தசைகளோ எப்படி வேணால் இருக்கலாம். அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா 16 to 22க்குள்ளே, அதாவது படிக்கிற காலகட்டம் ஒன்று இருக்குல்ல, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போல்லாம் 10 வயசுலேயே அப்பா அம்மா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க, தன்னுடைய குழந்தை என்ன படிக்கணும், என்ன மாதிரியான லைஃப் அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நிறைய அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் முக்கியமாக நீங்கள் ரொம்ப படிப்பு, அதாவது இதுக்கெல்லாம் ராசி நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன எதிர்காலத்துக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ச்சிக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும். எதிர்காலத்துக்கு வரக்கூடிய காலத்தில் வேறு வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். அதுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு அதுக்கு நமக்கு குவாலிஃபிகேஷனை உருவாக்கிட்டு படிச்சிட்டிங்கனாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறத விட அடுத்த காலகட்டம் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தால் கூட அதை சமாளிப்பீங்க.
நல்ல தசையாக இருந்தால் கூட நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல ஒரு உயரத்துக்கு போகிறது, நல்லா செட்டில்ட் ஆகிறது, வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் சம்பாதிச்சு இங்கே செட்டில் ஆகிறது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட்டு அப்படின்னாக்கா இங்கே படிக்கிற காலகட்டம் தான். இதை நல்லபடியாக படிச்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை மீனராசிக்கு. இன்னொன்று, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரேவதி நட்சத்திரத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் நல்லா படிக்க வைங்க. திருமணம் அப்படிங்கிறது அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சுக்கிரதசை பார்த்தீங்கன்னாக்கா 22 to 40 வரைக்கும் வருது. இன்னொன்று 10 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வரும். திருமணம்லாம் ரொம்ப பார்த்து பண்ணணும். இது அஷ்டமாதிபதி தசை இல்லையா, நமக்கு ஏற்கு மாறாதான் இருக்கும். நம்ம திருமணம் பண்ணி ஒரு இடத்துல கொடுப்போம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு கெடுத்து விட்ருக்கு. திருமணம் அப்படிங்கிறது இன்னொன்று, சுய ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 3 பேரையும் பார்க்கணும். இவங்க கெடாமல் இருந்தாங்கனாக்கா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ படிக்க வச்சு ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு லேட் மேரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அது நல்லா பண்ணணும். 29 அந்த லெவலுக்கு பண்ணால் சிறப்பு. இந்த சுக்கிரதசை அதை பார்த்து தான் பண்ணணும். இது மாதிரி இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஜென்ம சனி. இப்போ திருமணம் சார்ந்து நெருக்கடி கொடுக்குதுன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஜென்ம சனியில் வேண்டாம். இன்னொன்று வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல, வரன் வருது, பதில் சொல்கிறாங்க, ஓகே, அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்து அந்த வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கே தெரியும். இல்லை சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், பையனுக்கு வயசாகுது இல்லைனா பொண்ணுக்கு வயசாகுது, பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வயசெல்லாம் தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் ரொம்ப உங்களுக்கு வந்து பதிலே வரல, எங்கே போனாலும் வரணும் அமையல அப்படின்னா தாராளமாக தள்ளி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள். படிங்க, அப்படி இல்லைனாக்கா சேமிப்பு பாருங்கள். சுக்கிரதசை அது வேறு மாதிரி பண்ணி விட்டுரும். இன்னொன்று, சுக்கிரனோட வீட்டை தான் இந்த சனி பகவான் பார்க்குறார். இப்போ வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு விசா பிரச்சனை மாறும், நல்லாயிருக்கும் அது. இன்னொன்று, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரத்துன வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை இருக்குது, அது சிறப்பு உங்களுக்கு. அதனால் சுக்கிரதசையில் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க பின்னாடி 10 வருஷம், அதாவது முதல் 10 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் சார் அப்படின்னா பின்னாடி 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. முதல் 10 வருஷத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா பின்னாடி 10 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப உஷாராக இருங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷம் போயிருக்கு அப்படின்ட்டு. சென்ட்ரு பகுதியை தான் பிரிக்கும். அதாவது சுக்கிரதசையில் சனி புத்தி பிரிக்கும். சனி புத்திலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் டவுன் ஆச்சுனாக்கா அதுலேருந்து உஷாராகி வேலை தொழிலெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது சிறப்பு தான் உங்களுக்கு. அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும். ஏன் இதை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதி. இப்போது தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில். ஏன்னா 6ஆம் அதிபதியில் தேவையில்லாத கடன் வாங்க வைக்கும், இல்லை தொழில் நல்லா போயிட்டுருக்குன்னா டக்குன்னு கடனில் மாட்டி விட்டுரும். அது மாதிரி இந்த வக்கர காலங்களில் முதல்ல ஜென்ம சனி காலங்களே இப்படி உஷாராக தான் இருக்கிறோம். இது 6ஆம் அதிபதி தசை. மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா சிறப்பு. எம்ப்ளாய்க்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக போகும். வேலை மாற்றங்கள் உண்டு, அது இடமாற்றங்கள் உண்டு. இது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறது வேலை மாற்றங்கள் அப்படின்னாக்கா நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா எப்படி மாறுமான்னு கேட்காதீங்க. நல்லாயிருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சம்பள உயர்வு இல்லைனா அங்கே வந்து அந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களும். அடுத்து சந்திர தசை. சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் தான் மெயினாக பார்க்கணும், இந்த நட்சத்திராதிபதி தான் மெயினாக பார்க்கணும். இந்த நட்சத்திராதிபதியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறாரு. இந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ மன உளைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். ஏற்கனவே இப்போ வேலை தொழில் ஏதோ போயிட்டுருக்கு சார், ஆனால் மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது, எதுக்குன்னே இப்படி பண்ணுறதுன்னு தெரில, தேவையில்லாத ப்ரெஷர் இருக்குது, தேவையில்லாத நினப்பு, வேறு ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுறது, நடக்காத ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணுறது, இது மாதிரிலாம் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். இது கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து எதையுமே நினைக்காம இருந்தால் சந்தோஷம். இருக்கிற வேலையை பாருங்கள், இருக்கிற தொழிலை மட்டும் பார்த்துனே வாங்க. உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இன்னொன்று வந்து மருத்துவ செலவுகள் அது இது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை இது எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக 20 நிமிஷம், அரை மணி நேரம் கூட பேசலாம். அதுக்கு உண்டான டைம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி நட்சத்திரத்துலேயும் 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் தான். இப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து தான் தசை பண்ணுறார். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோட சேர்ந்து இல்லைனா இந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் போதும், நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த தசை வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அது சரியில்லைன்ற பட்சத்தில் தான் நிறைய சிக்கல் அனுபவிப்பீங்க.
குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இல்லையா அது. சந்திர தசையில் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையாக இருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. அடுத்து செவ்வாய் 2, 9 குடைய கிரகம். செவ்வாயை சொல்லவே தேவையில்ல, நல்லாயிருக்கும் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. என்ன ஒன்று, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சனி வக்கர காலத்தில் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய்னாவே இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். ஏதாவது இடம் வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணி வாங்குங்க. இடம் விற்கிறதுனால சரி, எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, செவ்வாய் இப்போ வந்து பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். அப்பா வழி சொத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ வந்து சொத்து பிரச்சனை போயிருக்கு, இப்போ பிரிக்கிறதுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக இருக்கும் ஜென்மசனியில். இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் இந்த டைமில். அடுத்து வந்து ராகு தசை. ராகு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 65 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 52 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும். அதாவது 52 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 83, 85 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வருது. இது பின்னாடி வரக்கூடிய ராகு தசை. இப்போ சனி பார்வையில் ராகு இருந்தால், இப்போ சுக்கிரன் வீட்டில் இருப்பார், இப்போ அஷ்டமாதிபதி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவார். சனி பார்வையில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த ஆண்டில் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு தெரியாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல, இன்னொன்று வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல இதுமாரி ராகு இருந்து தசை பண்ணால் அது வக்கர கிரகம் இல்லையா. இப்போ சொத்து சம்மந்தமான பிரச்சனை போயிருக்கலாம், இல்லை கடன் இருக்கலாம், தொழிலில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் போயிட்டுருக்கலாம், எல்லாமே சரியாகும். மற்றபடி சனி பார்வையில் இல்லை, சனி நகரக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னா இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ சனி வக்கர காலத்துலேயும் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த ராகு தசையில். இன்னொன்று, உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும், குடும்ப விஷயம்லாம் நல்லாயிருக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தர் தொழில் ஆரம்பிப்பாங்க, இல்லை வேலை கிடைக்கும் வீட்டில் வாரிசுகளுக்கு. சுப விசேஷம்னாக்கா திருமண வயசில் இருந்தால் திருமணம் நடக்கும், இல்லை திருமணம் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். இது மாதிரி ராகு தசையில் நிறைய நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா குரு நல்லா இருக்கார் உங்களுக்கு. இப்போ வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு இந்த வீட்டுக்கே குரு பார்வைங்கிறது உங்களுக்கு சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.